வணக்கம். இந்த வரலாறு மெல்ல மெல்ல மறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞரை, ஒரு பாடலாசிரியரை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கவிஞர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி, பாபநாசம் சிவன், தஞ்சை ராமையாதாஸ், பாஸ்கரதாஸ் இன்னும் நிறைய பேர் பாடல்கள் எழுதுவாங்க. ஆனால் மக்களுக்கு யாரை நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தெரியும், வாலி தெரியும், கவிஞர் கண்ணதாசன் மிகப்பெரிய அளவில் தெரியும். அதை விட்டால் வைரமுத்து. ஆனால் இந்த கவி திறத்தில் கொஞ்சம் கூட இந்த கவிஞர்களுக்கு குறையாத மிகப்பெரிய கவிஞர்களெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. கவிதை எழுதக்கூடிய ஆற்றலில் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட குறையாத ஒரு மிகச்சிறந்த கவிஞர் ஒருத்தர் இருந்தார். இவங்களுக்கு முன்னாடியே புகழ் பெற்றவராக இருந்தார். மக்கள் மொழியில் முதலாக சாதாரணமான வார்த்தைகளை போட்டு எழுதினார். ஏன் இவங்களெல்லாம் தெரியும்னா இவங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி பாட்டு எழுதினாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் இவங்களுக்கெல்லாம் முன்னாடியாக ஒருத்தர் இருந்தார். பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் வாலியும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே ஒருத்தர் தமிழ் சினிமாவில் வெற்றி கொடி நாட்டி சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்தார். வாலி இவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சினிமா பாட்டுனா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். வைரமுத்து அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் போட்டது தாங்க விதை, இன்றைக்கி கிடைக்கிறதெல்லாம் அதோடைய விளைச்சல்கள்னு சொல்கிறார். பாவை விளக்குங்கிற படத்தில் இந்த கவிஞர் எழுதிய மொத்த பாடல்களையும் பார்த்துட்டு அதை பாராட்டி பேசியவர் யாருன்னா, அன்னைக்கு கவிஞராக முடியாமல் வசனகர்த்தாவாக திணறி கொண்டிருந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இப்படி இவங்கெல்லாம் புகழ்பெறாத காலத்திலேயே மக்களுக்கு புரிகிற மாதிரி முதல்ல தமிழ் சினிமாவில் பாடல் எழுதி மிகவும் ஒரு புகழ்பெற்ற கவிஞராக இருந்த மருதகாசி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மருதகாசி அவர்கள் திருச்சியில் பூர்வீகமாக உள்ளவர். மேலக்குடிகாடு அப்படிங்கிற ஒரு கிராமம். அப்பாவுக்கு சொந்தமாக நிறைய வயல்வெளிகள்லாம் இருந்தது. விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் மக்களோட மக்களாக. அதனால தான் அவரால் எளிமையான வார்த்தைகளை போட்டு பாடல்கள் எழுத முடிஞ்சுது. ஏன் மக்களுக்கு புரிகிற மாதிரி எழுதினார்னா, மக்கள் மொழியும் தெரியும், அவங்களுடைய பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். இவருக்கு எப்படி கவிதை மேலே ஆர்வம் வருதுன்னா, சின்ன வயசுலேயே பாரதிதாசன், உடுமலை நாராயண கவி இவர்களுடைய பாடல்களால் ஈர்க்கப்படுறாரு. பள்ளி கல்லூரி நாட்கள்லேயே பாடல் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய இசைமேதை, அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க மருதகாசிக்கிட்ட, குக சரவண சிவபாலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை தமிழ் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னா, கலைமகள் உறைந்திடும் கலாசாலைன்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது ரொம்ப புகழடையுது. ஆனால் யார் இந்த பாட்டு எழுதுனது மருதகாசின்னு சொல்லி எல்லோரும் தேடுறாங்க. இவருக்கான சினிமாவில் பாட்டு எழுதணும், பெரிய ஆள் ஆகணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அவர் பாட்டுக்கு ஏர் பூட்டி உழுதுகிட்டு இருக்கிறாரு மாடை வச்சு. அப்போ புகழ்பெற்ற தயாரிப்பாளர் ஸ்ரீராமுலு நாயுடு இவரை தேடி போகிறாரு. என்னப்பா உன்னை இப்போ தான் ஊரே தேடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன இப்படி இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, வா நாடகங்களுக்கெல்லாம் பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. தேவி நாடக சபைக்கு போனால் அங்கே கலைஞருடைய மந்திரிகுமாரி நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏகே வேலனுடைய சூறாவளி நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பாட்டு எழுதுகிறார். மந்திரிகுமாரியில் ஒரு பாட்டு, அதாவது கடவுள் மறுப்பு பாட்டு, அதை பார்த்துட்டு கலைஞர் சொல்லியிருக்காரு, இன்னும் எப்படி எழுதியிருக்க, சாமி கும்பிட்றவங்களாம் பார்த்தா அவனை அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா இப்படி பாடல்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு நாடகத்தில் பாட்டு பாடுறது யாருன்னா திருச்சி லோகநாதன். இவர் ஒரு பாட்டை போய் மாடர்ன் தேட்டர்ஸில் போய் பாட டிஆர் சுந்தரம் ஆச்சரியம், இப்படி எழுதின கவிஞர் யார், உன்னை கூட்டிகிட்டு வாங்க. டிஆர் சுந்தரம் எந்த திறமைசாலியாக இருந்தாலும் மாடர்ன் தேட்டர்ஸுக்கு உடனடியாக வரவழைப்பார். ஏன்னா மருதகாசி மாடர்ன் தேட்டர்ஸுக்கு போகிறார். இவருக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி இருந்த கவிஞர்கள் மெட்டுக்கு பாட்டு எழுதுறது ஒரு அவமானம்னு நினச்சாங்க மூத்த கவிஞர்கள் எல்லாம். அதில் உடுமலையார் சொல்லுவாராம், ரெக்கார்ட் பிளேயரை போட்டு நீ ஏதாவது ஒரு இண்டி டியூனை நீ சொல்லுவேன், அது தோசைக்கல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், தோசைக்கல்லுக்குன்னா நான் பாட்டு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி மெட்டுக்கு உடனடியாக எழுதக்கூடிய ஒரு திறமையான கவிஞர் கிடைக்க மாட்டாரான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. மருதகாசிக்கு அந்த மாதிரி மெட்டுகள் கொடுக்கும்போது உடனே பாட்டு எழுதுறார். உடனே டிஆர் சுந்தரம் என்ன பண்ணுறாருன்னா, இசை மேதை ஜி ராமநாதன் கூட்டிகிட்டு போய், அப்போ அவங்க எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு படம் மாயாவதிங்கிற படத்தில் பாடல் எழுதுகிற வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் தான் பெண் எனும் மாயப்பேயாம் அப்படிங்கிற ஒரு பாடல் டியூனை கொடுத்தோன்னா உடனடியாக மருதகாசி அவர்கள் அந்த பாடல் எழுதுகிறாரு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அடுத்தடுத்து சில பாடல்கள் எழுதினோன்னே பாரதிதாசனுடைய படம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பொன்முடின்னு. அந்த படத்து வாய்ப்பும் மருதகாசி அவர்களுக்கு வருது. அதை தியாகராஜ பாகவதர் பார்க்குறாரு, இப்படி ஒரு திறமையான ஆளா, அவரை மெட்ராஸ்க்கு வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே இந்த முதல் பாடல் எழுதிய குறுகிய காலகட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா திரைப்பட உலகம் முழுவதும் மருதகாசியை பற்றி பரபரப்பாக பேசுகிறாங்க. மெட்டுக்கு பாட்டு எழுதுறாரு, உடனே எழுதக்கூடிய திறமைசாலி அப்படின்னு சொல்லி பல படங்களுக்கு அவர் பாட்டு எழுதுகிறார். இந்த தொடர்பில் தான் இப்போ டிஆர் சுந்தரம் நெருங்குறாரு. அப்போ மருதகாசி அவர்கள் தான் கலைஞரை சிபாரிசு பண்ணி மந்திரிகுமாரியை படமாக எடுக்கிறாங்க.
அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல் ஒன்று எழுதுகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உலக புகழ் அடைகிறார். அது என்ன பாடல் அப்படின்னா, வாராய் நீ வாராய் அப்படிங்கிற ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மருதகாசி எழுதின பாடல் தான். அது தியாகராஜ பாகவதர் கொஞ்சம் புகழ் இழந்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். எப்படா மேலே வர்றதுன்னு பார்க்குறாரு. புதுசாக ஒரு கவிஞர் வந்திருக்காரு, நம்ம பயன்படுத்திக்கோன்னு சொல்லி அவருடைய படம் கூப்பிட்டு வந்து பாடல் எழுத சொல்கிறாரு. அந்த பாடல்களும் புகழடையுது. அடுத்து என்எஸ் கிருஷ்ணன் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு ஒரு நகைச்சுவை பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மருதகாசி ஒரு பாடல் எழுதி கொடுக்குறாரு. உலக புகழடையுது. சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நம் பொறுப்பு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. அதில் பலவிதமான சிரிப்புகளை எல்லாம் வந்து சொல்லுவார். என்எஸ் கிருஷ்ணன் கடைசியில் சங்கீத சிரிப்புன்னு சிரிச்சு காமிப்பார். பார்த்தீங்களா, மிக புகழ்பெற்ற பாடல் மருதகாசி அவர்கள் எழுதுனது தான். இன்னொருவர் தயவதற்கு இந்நாட்டில் வாழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு பாடலை அண்ணா பார்க்குறாரு. புதிய ஒரு கவிஞர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிற அந்த 2 வரியை வச்சு திராவிட நாடு பத்திரிகையில் 5 பக்க கட்டுரையை வந்து எழுதுகிறார். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி நாகராஜன் மக்களை பெற்ற மகராசின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் 1954. அதில் வந்து ஒரு விவசாயத்தை குறிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு உடனே ஒரு பாட்டு ஒன்று எழுதுகிறார் மருதகாசி. ரொம்ப புகழ்பெற்ற பாடல். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காடை உழுது போடு செலக்கணு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? மருதகாசி எழுதின பாடல் தான். அடுத்து தேவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு ரஞ்சனை வச்சு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உணை உணர்ந்து செல்லடா, மருதகாசி அவர்கள் எழுதின பாடல் தான். மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படிங்கிற பாடல் இவர் எழுதினது தான். அடுத்து தேவர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லி. பொதுவாக எம்ஜிஆர்னால் வந்து அவர் ராஜா வேஷம் போட்டு தான் நடிப்பார். சாதாரணமான சமூக கதைகளில் அவர் நடிக்க மாட்டாருங்கிற விமர்சனத்தை உடைத்த படம் தாய்க்கு பின் தாரம். அதில் எம்ஜிஆர் வந்து மக்கள் பிரச்சனைகளெல்லாம் பாடுற மாதிரி ஒரு சமூக பாடல் வேணுங்கும் போது மருதகாசி தான் அந்த பாடல் எழுதுகிறாரு. மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பையில, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருதகாசி அவர்கள் எழுதின பாடல் தான். இதுக்கப்புறம் மாடர்ன் தேட்டர்ஸ் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவிலேயே இவருக்கும் மாடர்ன் தேட்டர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது. டிஆர் சுந்தரம் அவர்கள் அதை தீர்த்து வச்சுட்டு கூப்பிட்றாரு. ஆனால் முதல்ல கூப்பிட்றது உடுமலை நாராயணகவி அவர்கள் தான். அவர் வந்து ரெக்கார்ட் பிளேயரை போட்டு இதுக்கு வந்து பாட்டு எழுதுங்க இந்த டியூனுக்குங்கும் போது அவர் வந்து தோசைக்கல்லுன்னு சொல்லுவாராம் ரெக்கார்ட் பிளேயரை. தோசைக்கல்லுக்கு நான் பாட்டு எழுத மாட்டேன், அதில் திறமையான ஆள் மருதகாசி தான், நீ கூப்பிடணுன்னா அந்த வாய்ப்பு இவருக்கு வருது. யாருக்கு? மருதகாசி அவர்களுக்கு. அந்த படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதுகிறாரு. மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, அது மருதகாசி அவர்கள் எழுதின பாட்டு தான். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யடா 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 நீ ஜல்சா செய்யடா செய்யடா, மருதகாசி அவர்கள் எழுதின பாடல் தான். இப்படி மருதகாசியுடைய புகழ் நாடெங்கும் வந்து பரவுது. முதல்ல இவருடைய வீழ்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், சொந்த படம் எடுத்து மாற்றார். அவருடைய வீழ்ச்சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், வாலி இவர்களுடைய எழுச்சி பார்த்திங்கன்னா ஒரே காலகட்டத்தில் இருக்கும். உண்மையிலே மருதகாசி இருந்திருந்தால் இவங்கெல்லாம் வந்திருக்க முடியுமா இவ்வளவு சீக்கிரமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம்தான். என்ன நடக்குதுன்னா, இவர் ஏபி நாகராஜன், அதே மாதிரி இசையமைப்பாளர் கேவி மகாதேவன், விகே ராமசாமி அவர்களுடைய தம்பி முத்துலிங்கம் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இவர் முதல்ல ஒத்துக்கலை. ஏபி நாகராஜன் சொன்னதுனால இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனியில் சேர ஒத்துக்கிறாரு. ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க. படம் 2 ஆண்டுகள் இழுத்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமையுது. இதற்கு நடுவில் மருதகாசி வந்து சொந்த படம் எடுக்க போயிட்டார். இனிமேல் சினிமாவுக்கு வந்து பாட்டு எழுத மாட்டாருன்னு பொருளியை கிளப்பி விட்டு இவருக்கு ஏகப்பட்ட கடன் வட்டி அது மாதிரிலாம் வந்து சினிமா துறை மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுது. என்னடா கூட இருக்கிறவங்களே இப்படிலாம் துரோகம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இனிமேல் சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்த ஊருக்கே போயிட்டு மறுபடியும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல பட்டுக்கோட்டை புகழடைகிறார். அடுத்து கண்ணதாசன், அடுத்து வாலி. பாருங்களேன், வரலாறில் வந்து நீங்கள் போய் மீளாய்வு பண்ணிங்கன்னா பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். மருதகாசி இல்லாத இடத்தை இவர்களெல்லாம் நிரப்புகிறார்கள். இதற்கு அடுத்து பல வருடங்கள் பாட்டே எழுதாமல் இவர் ஊர்லேயே இருக்கார். எம்ஜிஆருக்கு வந்து மறுபடியும் மருதகாசியை வர வைக்கணும்னு ஆசை. ஆனால் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா பாடலை ரஞ்சனுக்கு எழுதுனதுனால எம்ஜிஆருக்கு வந்து சொந்த படங்களுக்கு கூப்பிட மாட்டார். ஆனால் தேவர் படங்களுக்கு வந்து பாடல் எழுதும்போது எம்ஜிஆர் வந்து மறுக்கலை. இப்போ மறுபிறவிங்கிற ஒரு படம் குண்டடிப்பட்டதுக்கப்புறம் எம்ஜிஆர் எடுக்கலாம் அப்படிங்கும்போது மருதகாசி பல வருஷங்கள் பாடல் எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் கூப்பிட்றாங்க அந்த விவசாயிங்கிற ஒரு படம். அதில் மறுபடியும் மருதகாசி பல வருடங்கள் கழித்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அவர் எழுதின பாடல் தான் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. அது வந்து அவர் எழுதின பாடல் தான். அதே மாதிரி நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆருடைய படத்தில் சொந்த படத்துக்கு மறுபடியும் மருதகாசியை பாடல் எழுத கூப்பிட்றாரு. கண்ணை நம்பாதை உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அறிவை நீ நம்பு, அந்த பாடல் மருதகாசி எழுதின பாடல் தான்.
இதுக்கடுத்து மறுபடியும் திரும்பி வரார் ஒரு 6-7 வருடத்துக்கு பிறகு. அதுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் தொடர்ந்து மருதகாசி அவர்கள் பாடல் எழுதுகிறார். இதுக்கப்புறம் ரஜினி கமல் காலம் வருது. தேவர் வந்து ரஜினியை வச்சு தாய் மீது சத்தியம் படம் எடுக்கிறார். அதில் நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, மருதகாசி அவர்கள் எழுதின பாடல் தான். இப்படி திரும்பி வந்ததற்கு பிறகும் பல ஆண்டுகள் வெற்றிகரமாக பாடல்களை எழுதுகிறார். மருதகாசி அவர்கள் பாடல் எழுதிய அளவுக்கு அவருக்கு வந்து புகழ் கிடைத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எழுதின பாடலை இன்னொரு கவிஞர் பேரை சொல்கிறது. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காடை உழுது போட்டு செல்லக்கணும். அது மருதகாசி பாட்டு, அதை பட்டுக்கோட்டை பாட்டுன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கார வேளாவை மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா வந்து கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் சொல்லுவாங்க. அதெல்லாம் மருதகாசி அவர்கள் எழுதின பாடல். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருதகாசி அவர்கள் எழுதின பாடல் தான். ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்லை, மருதகாசி அவர்களுடைய பாடல் தான். சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்விலே, மருதகாசி அவர்களுடைய பாடல் தான். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் காதல் கண்கள் உறங்கிடுமா, மருதகாசி அவர்களுடைய பாடல் தான். நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா, ரொம்ப புகழ்பெற்ற பாடல், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருதகாசி அவர்களுடைய பாடல் தான். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருதகாசி அவர்களுடைய பாடல் தான். வசந்த முல்லை போலே வந்து அசைந்தாடும் வெண்ணிலாவே, மருதகாசி அவர்களுடைய பாடல் தான். இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காரு. 4000 பாடல்கள் எழுதிய மருதகாசி அவர்களை பற்றி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியலை, நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனால் எப்படியோ பட்டுக்கோட்டையை பற்றியும் கண்ணதாசனை பற்றியும் வாழியை பற்றியும் மக்கள் இன்றைக்கும் பிரபலமாக பேசுகிறார்கள். ஆனால் இவங்களை பற்றிலாம் தெரியுதே, மருதகாசி பற்றி தெரியாமல் போயிடுச்சே அப்படிங்கிறது யோசித்து பார்த்தா வைத்தறிச்சல் தான். அந்த வைத்தறிச்சலை தான் இந்த காணொலியில் நான் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மருதகாசி அப்படிங்கிற ஒப்பற்ற கவிஞரை குறித்து இன்னும் அதிகம் பேசப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் மக்களுக்கு புரிகிற மாதிரி, ஒரு பாமரனுக்கும் புரிகிற மாதிரி சாதாரண வார்த்தைகளில் பாடல் எழுதிய முதல் கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவருக்கு அடுத்து கண்ணதாசன், அவருக்கு அடுத்து வாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது உண்மை கிடையாதுங்க. அதற்கு முன்னால் இருந்த கவிஞர்கள்லாம் வந்து உடுமலை நாராயணகவி, பாபநாசம் சிவன், தஞ்சை ராமையாதாஸ் போன்றவர்கள்லாம் பாடல் எழுதினாங்க. அது கொஞ்சம் அந்நியமாக தான் இருந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மக்கள் மொழியில் பாடல் எழுதலை. முதலில் மக்கள் மொழியில் பாடல் எழுதியவர் மருதகாசி தான். 1949 வராரு. நான் சொன்ன பாடல்கள் தான் முதல் 7 ஆண்டுகளுக்குள்ளே தான் எழுதப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் வாலியும் வாய்ப்புகள் தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். மருதகாசி அவர் பாடல் எழுதிக்கிட்டு இருந்தார் 7 வருஷம். அது வரைக்கும் அவங்களால உள்ளே வர முடியலை. இவங்க வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வெற்றி கொடி நாட்டி ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தவர் மருதகாசி. அவர் ஒரு படம் எடுத்து தோல்வி அடைஞ்சு அவர் வெளியே போகிற நேரம் தான் முதல்ல பட்டுக்கோட்டை, அடுத்து கண்ணதாசன், அடுத்து வாலி வர்றாங்க. உண்மையில் மருதகாசி தொடர்ந்து பாடல்கள் எழுதி கொண்டு இருந்தால் இவர்களால் அவ்வளவு எளிதாக உள்ள நுழைந்திருக்க முடியாது. ஆனால் இது உங்களும் மிகப்பெரிய திறமைசாலிகள் வந்திருப்பாங்க, கொஞ்சம் தாமதமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மருதகாசி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு வந்து அப்புறம் 15 ஆண்டுகள் எழுதினார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்புகழ்ச்சி இல்லாதவர். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே தெரியாமல் போயிடுச்சு. இப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறார். 80களுக்கு பிற்பகுதியில் ஒரு சோர்வு ஏற்படுது. ரொம்ப நாள் எழுதியாச்சு போதும் அப்படின்னு சொல்லி ஓய்வெடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து 6 மகன்கள் 3 மகள்கள், மிகச்சிறந்த ஒரு குடும்பத்தாரோடு போய் இருக்கிறார். அவருடைய கலை உலக வாரிசாக அவருடைய மகன் மருத பரணி அவர்கள் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடல் எழுதுறதை குறைச்சிட்டு அமைதியாக வாழ்கிறார். 1989 வருடம் மருதகாசி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிறார். அவர் மறைந்திருந்தாலும் அவர் எழுதிய 4000 பாடல்கள் சாகா வரம் பெற்ற பாடல்களாக அழியா புகழோடு இந்த மண்ணில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி மிகச்சிறந்த ஒரு கவிஞராக இருந்தவர் மருதகாசி. அவர் எழுதிய அளவுக்கு அவருக்கான புகழ் கிடைக்கவில்லை. அவரை பற்றி நிறைய பேர் பேசுவதில்லை அப்படிங்கிறது என் போன்றவர்களுடைய வருத்தம். அதனால் மருதகாசி அவர்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சேனலில் இனிமேல் மருதகாசி அவர்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களே. இந்த காணொலியில் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞராக இருந்த மருதகாசி அவர்களை பற்றி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நான் உளப்பூர்வமாக மகிழ்கிறேன். மறுபடியும் இன்னொரு காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.